இப்போ ஓ பன்னீர்செல்வம், இப்போ எடப்பாடி அவங்க எல்லாம் வந்து நம்ம திருப்பி ஏஐஏடிஎம்கே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு காலத்துல சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கேன். ஸோ என்னால ஆட்சி அமைக்க முடியும், திருப்பி ஏஐஏடிஎம்கே வலுவாக்க முடியும். ஸோ சசிகலா அம்மா அவர்கள் அப்ப எப்படி வந்து எம்ஜிஆர் மனைவி வந்து எல்லாமே ஜெயலலிதா கையில கொடுத்துட்டு நீயே ஏஐடிஎம்கேயும் எம்ஜிஆரோட கனவையும் நினைவாக்குன்னு சொன்ன மாதிரி சசிகலா அவர்களும் தினகரன் எல்லாருமே சேர்ந்து இந்தா உங்ககிட்ட பார்ட்டி போஸ்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத கொடுத்தா நான் எல்லாத்தையுமே இணைக்க முடியும், அந்த வழியா தான் ஏஐஏடிஎம்கே இணைக்க முடியும்னு சொல்றாரு. ஓ பன்னீர்செல்வம் என்னைக்குமே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சதில்லை. அவரோட சாட்ல பார்த்தீங்கன்னா சனிலேருந்து 10க்குரியவன் 6ஆம் வீட்டில் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நிறைய பெருசாக பேசுறாரு. ஏன்னா 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய பேசுறாரு. பட் செயலாக்கம்னு வரும்போது இவங்க நின்று ஜெயிச்சது முடிஞ்சது இல்லை. வேற சசிகலா அவர்கள் ராணியாக இல்லாமல் இருந்தாலும் ராணியுடன் சேர்ந்து வேலை செய்ததனால் கண்டிப்பா அப்படியே எடுத்து ஓபிஎஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் பெரிய கனவு காண்டு கொண்டு இருக்கிறார். அது நடக்காத விஷயம், இல்லாதது கொண்டு வரியாங்கிற மாதிரி தான் இந்த விஷயமும்.